எவ்ரிவான், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட கிளைடர் கோர்ஸ்ல நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேங் கிளைடர் தான் செஞ்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஹேங் கிளைடரை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சில விஷயங்களா தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்மளோட இந்த ஹேங் கிளைடர் வந்து எப்படி பறக்குது அப்படின்னு நமக்கு வந்து கொஞ்சம் கிளியரா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ நான் வந்து இந்த ஒரு ஹேங் கிளைடர் வச்சிருக்கேன். இந்த ஹேங் கிளைடர் என்னோட இந்த டேபிள்ல வச்சிருக்கேன். இப்போ இந்த ஹேங் கிளைடர் வந்து பற அப்படின்னு சொன்னா பறக்குமா? பறக்காது. இதே நான் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இங்க வச்சுட்டு இதை நான் வந்து இங்க இருந்து இங்க மூவ் பண்ணு அப்படின்னு சொன்னா மூவ் ஆகுமா? மூவ் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன், என்னோட கையை வச்சு அது இப்படி தள்ளினா மட்டும்தான் அது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த ஹேங் கிளைடர் நான் வந்து இந்த கையில எடுத்து என்னோட ஃபோர்ஸை வச்சு நான் வந்து நம்ம வந்து ஏர்ல வந்து ஃப்ளை பண்ண விட்டா மட்டும்தான் இது வந்து ஏர்ல வந்து ஃப்ளை ஆகும். அதை விட்டு நம்ம இப்படியே வச்சுட்டு ஃப்ளை ஆகும் சொன்னா ஃப்ளை ஆகாது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும், இல்ல ஒரு இடத்துல இருந்து மேல ஃப்ளை ஆகி போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒன்று தேவை. அது பேர் தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் ஸ்டெப் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸால தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நமக்கு வந்து மூவ் ஆகுது. இப்போ ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டெப்னு என்னன்னா புஷ் இல்ல புல், இதான் நம்ம வந்து ஃபோர்ஸ் ஸ்டெப் நம்ம சொல்லுவோம். அதாவது தள்ளுறது இல்ல இழுக்கிறது தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் ஸ்டெப் நம்ம சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஃபோர்ஸ். இந்த லிஃப்ட் ஃபோர்ஸை பார்த்து நம்ம வந்து போன வீடியோலயே பார்த்துருப்போம். அதாவது ஒரு பேப்பர் பிளேன்ஸ் அதை நம்ம வந்து பேப்பர் பிளேன்ஸ் வந்து அதை நம்ம வந்து விட்டு பார்த்தோம். ஸோ அந்த பேப்பர் பிளேன் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு பறந்து லேண்ட் ஆகிறதுக்கான காரணம்னா இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ்னால தான். இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தூரம் இழுத்து பிடிச்சி அப்புறம் கொண்டு போய் லேண்ட் பண்ண வச்சிடும். அது மட்டும் இல்லாம நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஏர் மாலிகுல்ஸ்லாம் வந்து கீழே இருந்து அப்வார்டை நோக்கி அதை வந்து மூவ் பண்ண வைக்கும். அதனாலதான் நம்மளோட இந்த ஏர் கிராஃப்ட்ஸ்லாம் வந்து ஸ்மூத்தா ஏர்ல பறந்து போய் லேண்ட் ஆகுது. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டிராக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிராக் ஃபோர்ஸ் நம்ம வந்து எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த டிராக் ஃபோர்ஸ் அப்படின்னு என்னன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து வானத்துல பறக்குது அப்படின்னா அது நோக்கி அதுக்கு எதிராக சரியான காத்தடிக்கும். இப்போ காத்தடிக்குமா என்ன ஆகும்னா ஒரு ஏர்பிளைனே வானத்துல பறக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எதிராக அதிகமான காத்தடிக்கும். இப்போ காத்தடிக்குமோ என்ன ஆகும்னா இந்த ஒரு ஏர்கிராஃப்டால முன்னாடி போக முடியாம பின்னாடி வந்து தள்ளும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைக்கிளா ஓட்டுவோம் இல்லையா, சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கோம், யதார்த்தமா நம்ம வந்து ஓட்டிட்டு இருந்தோம். அப்போ பார்த்து சரியான ஒரு புயல் காத்து. இப்போ இந்த காத்து அடிக்கும் போது நம்மளால ரொம்ப ஃபாஸ்டா போயிட முடியுமா? போக முடியாது. நம்மளால எப்பவுமே சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. யாரோ நம்மளை பிடிச்சி அப்படி தள்ளுற மாதிரி அவ்வளோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து காத்தடிக்கும். ஸோ அதே மாதிரி காத்து தான் வந்து இந்த ஒரு ஏரோப்ளேன்ல இல்ல ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் வந்து அடிக்கும். ஸோ அடிக்கமா என்ன ஆகும்னா எப்படி நமக்கு வந்து பின்னோக்கி தள்ளும். நம்மளே வந்து நிறைய ஏர் நமக்கு நம்ம மேல படும்போது நம்ம என்ன ஆகும், இப்படி பின்னாடி ரொம்ப சாயும் இல்லையா. ஸோ இந்த டிராக் ஃபோர்ஸ்னால தான் நம்ம வந்து இந்த மாதிரி புயல் காத்துல வரப்ப நம்ம வந்து இப்படி பின்னாடி போறோம். இதே மாதிரி நம்மளோட ஏர்கிராஃப்ட்ஸ்லயும் வந்து முன்னாடி போகக்கூடிய ஏர்கிராஃப்ட் வந்து பின்னோக்கி இந்த டிராக் ஃபோர்ஸ் அப்படி வந்து தள்ளும். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த வெயிட் ஃபோர்ஸ். இந்த வெயிட் ஃபோர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜம்ப் பண்ற பாருங்க. இப்போ நம்ம எல்லாம் ஜம்ப் பண்ணிருப்போம். இப்போ ஜம்ப் பண்ணும்போது நம்ம நினைச்சா மேலே நின்றுக்க வேண்டியதானே, எதுக்கு நம்ம கீழே வரோம், எதுக்கு நம்ம கீழே மேலே நல்லா ஜாலியா நின்றுக்கலாமே. ஏன்னா இப்போ நம்ம பூமியில கூடிய இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால தான். இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து கீழ் நோக்கி இழுத்துரும். ஸோ இதை பார்த்து நம்ம வந்து போன வீடியோல நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து வானத்துல பறக்குது அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா அதால நம்மளால வந்து லேண்ட் ஆக முடியாது. மேலே தான் அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து பறந்துட்டே இருக்கும். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னா தான் இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து அதோட டெஸ்டினேஷனுக்கு போய் அது வந்து லேண்ட் ஆகிற காரணமே இந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸால தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து த்ரஸ்ட் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா இந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து வெறும் இந்த பவர்டு ஏர்கிராஃப்ட்ல மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த பவர் ஏர்கிராஃப்ட்னா என்ன, ஒரு இன்ஜின் உள்ள ஒரு ஏர்கிராஃப்ட் தான் நம்ம வந்து பவர்டு ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெலிகாப்டர், ஜெட், ஏரோப்ளேன் இதெல்லாம் வந்து பவர்டு ஏர்கிராஃப்ட். இந்த பவர்டு ஏர்கிராஃப்ட் என்ன ஆகும்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த டிராக் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து வானத்துல பறக்கும் போது அது என்ன பண்ணும், சரியான காத்தடிக்கும் போது அந்த ஏர்கிராஃப்ட் வந்து முன்னோக்கி போகாம பின்னோக்கி தள்ளும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. என்னன்னா
நாங்களே ஏர்கிராஃப்ட்ல நாங்க வந்து பறந்துருக்கோம். நாங்க வந்து ஏரோப்ளேன்ல உட்காந்து நாங்க வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம். ஆனா எங்களால வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஈஸியா போக முடிஞ்சுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு காத்து வந்து அடிச்சு அது பின்னாடி தள்ளும் போக முடியாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்பீங்க. சோ அது என்னன்னா, அது வந்து கரெக்ட் தான். வானத்துல போகும்போது அதிகமான ஏர் வந்து அந்த பிளைட்டை நோக்கி அடிக்கும். அதான் வந்து முன்னோக்கி போகாம பின்னோக்கி வரும் தான். ஆனா என்ன பண்ணுனா, இந்த விங் இருக்கு இல்லையா, இந்த பிளைட்டோட விங்கு, இந்த விங் எல்லாம் நீங்க பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கர்வ்டா இருக்கும். ஸோ இந்த கர்வ்ல என்ன பண்ணணும்னா, அதாவது அந்த டிராக் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளோட இந்த இன்ஜின் சப்போர்ட் இருக்கனால இந்த இன்ஜின் என்ன பண்ணா ஒரு த்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து மேக் பண்ணும். இப்போ த்ரஸ்ட் அப்படிங்கிற ஃபோர்ஸ் மேக் பண்ணிட்டு இது என்ன பண்ணுனா அப்படி முன்னோக்கி தள்ளும். அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து முன்னோக்கி இழுத்துட்டு வானத்துல போகும். அது மட்டும் இல்லாம இந்த விங்கும் வந்து இந்த டிராக் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து கம்மி பண்றதுனால நம்மளால ஈஸியா ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுது. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம். ஸோ இதே நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் பவர்டு ஏர்கிராஃப்ட்ல இந்த த்ரஸ்ட் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா இன்ஜின்லாம் இல்லை. ஸோ நம்ம நார்மலா வந்து நம்மளோட பேப்பர் பிளேன்ஸ் கூட வந்து சும்மா விட்டோம் அப்படின்னா இதுல இன்ஜின் இருக்காது. அதான் இதுல பாத்தீங்கன்னா வந்து த்ரஸ்ட் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து இல்லை. மிச்சம் இந்த 3 ஒரு ஃபோர்ஸுமே வந்து இந்த மாதிரி இந்த நான் பவர்ட் ஏர்கிராஃப்ட்ல இருக்கும். நான் பவர்ட் ஏர்கிராஃப்ட்னா என்ன, நம்மளோட இந்த கிளைடர்ஸ், பேப்பர் பிளேன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நான் பவர்ட் ஏர்கிராஃப்ட். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த ஒரு ஹேங் கிளைடர் நம்ம வந்து செஞ்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஹேங் கிளைடரை டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னடா நம்ம வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இந்த ஹேங் கிளைடர் டெஸ்ட் பண்ண மாட்டோமோ நிறைய பேர் யோசிப்பீங்க. கண்டிப்பா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளோட கிளைடர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நம்ம வந்து கிளைடர்ல ஒரு டைப் தான் வந்து ஹேங் கிளைடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹேங் கிளைடர்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, ஷேப்பே இல்லாம இருந்தா அது பொருளே இல்லை தானே. இப்போ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஒரு ஷேப் வேணும். நம்மளோட வாட்டர் பாட்டில் எடுத்தா அதுக்கு வந்து கர்வ்டு ஷேப் இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட இந்த ஹேங் கிளைடர் எடுத்துட்டோம்னா இதுக்கு வந்து தனியா ஒரு ஷேப் இருக்கு. இப்போ இந்த ஷேப் இருக்கும் இல்லையா, அதான் நம்ம வந்து ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஹேங் கிளைடர்ல இருக்கும். ஒரு ரியல் ஹேங் கிளைடர்ல வந்து இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் வந்து நான் ஸ்கிரீன்ல வந்து காட்டுறேன், நீங்க பாத்துக்கோங்க. அதாவது ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு பாடி ஷேப், இந்த பாடி ஷேப் தான் நம்ம வந்து ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஃப்ரேம் மட்டும் இருந்தா போதும், நம்ம பறந்துட முடியுமா? பறக்க முடியாது. இந்த ஃப்ரேம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லைட்டான அதாவது வெயிட் இல்லாத மெட்டீரியலா செஞ்சிருப்பாங்க. அப்பதான் நம்மளால ஈஸியா வானத்துல வந்து பறக்க முடியும். அதுக்கு மேல நமக்கு வந்து சில டெக்கரேஷன்லாம் பண்ணாதுன்னா அழகா இருக்கும். வெறும் கம்பி மட்டும் வச்சு நம்ம ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. ஸோ அதுக்கு மேல வந்து ஒரு அழகா, அதாவது பறக்கிறதுக்காக ஒரு துணி ஆட்டம் ஒன்று போடுவாங்க. ஸோ இந்த துணி பேர் தான் நம்ம வந்து விங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்மளோட இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேமையும் இந்த விங்கையும் ஒரு சின்ன சின்ன கம்பியை வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம அட்டாச் பண்ணா முட்டோம் அப்படின்னா நம்ம பறக்க ஆகும். அந்த துணி வந்து எங்கேயோ பறந்து போயிடும். அப்போ நம்மளால வந்து ஈஸியா பறக்க முடியாம கீழே இறங்கிடுவோம். ஸோ நம்ம அதாவது அந்த துணியும் இந்த ஃப்ரேமும் நமக்கு ஒன்று அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது அப்படியே நல்லா ஸ்ட்ராங்கா இன்னொரு ஃப்ரேம்ல வந்து கட்டியே பிடிச்சிக்கும். ஸோ இது ரெண்டு அட்டாச் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன கம்பிஸா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் நம்ம வந்து ரிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் கம்பியாட்டு கொடுத்துருப்பாங்க, நீல கம்பியாட்டு இருக்கும். ஸோ இந்த கம்பியில தான் வந்து நம்மளோட இந்த பைலட் வந்து டிராவல் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு நீல கம்பி பேர் தான் நம்ம வந்து கீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கீழ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கம்பி இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அடுத்தது என்னன்னா, நம்மளோட இந்த பைலட் வந்து அப்படியே பிடிச்சி ஓட முடியுமா? ஓட முடியாது. அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் அவரால் வந்து ஈஸியா பறக்க முடியும். இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருந்தா அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு ஹேங் கிளைடரும் வந்து எங்கேயோ போயிடும். ஸோ இதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட இந்த பைலட் வந்து கம்ஃபர்டபுளா உட்கார்றதுக்காக நமக்கு வந்து ஒரு பெல்ட் ஆட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெல்ட் பேர் தான் நம்ம வந்து ஹார்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தா பாத்தீங்கன்னா உட்காந்தாச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சரி, நம்ம சும்மா அப்படியே தொங்கிட்டே பறந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எங்க போகுது அப்படின்னு தெரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு கார் இருக்கு. இந்த கார் நமக்கு வந்து ஸ்டேரிங்கே இல்லை. இப்போ ஸ்டேரிங்கே இல்லாம ஆக்சிடென்ட் அமுத்துனா போகும், ஆனா ஸ்டேரிங் மட்டும் இல்லை. அப்போ நம்மளால நம்மளோட இடத்துக்கு போக முடியுமா?
போக முடியாது. நம்ம வந்து வெறும் அந்த கார் மூவ் ஆகும் தவிர நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கண்ட்ரோல் இல்லாம இருந்தா நம்ம வந்து எங்க போகுதே தெரியாது. அப்போ நம்மளோட கார் வந்து எங்கேயோ போயிடும். அப்புறம் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு நம்மளால போக முடியாது. ஸோ எந்த ஒரு இதா இருந்தாலுமே ஒரு கண்ட்ரோலை தேவை. ஆர்சி பிளேன்ஸா இருந்தாலுமே வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து கையில் வச்சிருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் பண்ணோம்னாதான் அந்த பிளேன்ஸ் எல்லாம் வந்து நீட்டா வந்து வானத்துல இருந்து பறக்கும். ஸோ அதான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து ஒரு கம்பி செஞ்சிருப்பாங்க. இந்த கம்பி பாத்தீங்கன்னா அந்த கீழ் இருக்கு இல்லையா, அந்த கீழே போய் அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த கீழ் இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட இந்த பைலட் வந்து அந்த ஹேங் லைட்ல உட்காந்து அவரால் வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டு போக முடியும். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா அவரோட பாடி வந்து லெஃப்ட் சைடு திரும்புறாரு அப்படின்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் சைடு திரும்பிடும். அதே ரைட் சைடு திரும்புறாரு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரைட் சைடு திரும்பிடும். ஸோ இப்படிதான் அவங்களால வந்து ஈஸியா வந்து இந்த ஹேங் லைட்டரை வச்சு அவங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். சரி, அப்புறமா எல்லாம் முடிச்சாச்சு. அப்புறமா என்ன, இது நம்ம வந்து லான்ச் பண்ணி பார்க்க வேண்டியதான். இப்ப லான்ச் பண்றதுல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல இருந்து அந்த ஹேங் லைடர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஹைட்டான இடத்துல இருந்து ஓடி வந்து அது மேல உட்காந்து அப்படி பறந்தாங்க அப்படின்னா அந்த விங்ஸை வச்சு துணியை வச்சு அதனால என்ன ஆகும்னா இந்த ஏர்ல வந்து ஸ்மூத்தா அதனால வந்து பறக்க முடியும். ஸோ இப்படிதான் அவங்க வந்து இந்த ஒரு ஹேங் லைடரை வந்து லான்ச் பண்ணி அவங்க அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சரி, எல்லா விஷயத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஹேங் லைடர் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த என்ன இது ஹேங் லைடரா, இது பேப்பர் ராக்கெட் மாதிரி இருக்குன்னு வச்சுப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேங் லைடர் அப்படி ரியல் ஹேங் லைடர் அப்படிங்கிறது வேற. ஸோ அதோட ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக பேசிக் மாடலுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் நம்ம வந்து செஞ்சிருக்கோம். ஸோ இந்த பேப்பர்ல நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி அதிகமான இந்த பேப்பர் கிளிப்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேப்பர் கிளிப்ஸை நம்ம வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த பேப்பர்ல கூட எல்லா இந்த வெயிட்டுமே இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியா வந்துடும். அப்பதான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா, அதனால இந்த ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில நம்ம பிடிச்சிட்டு இப்போ நம்ம லான்ச் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எப்படி லான்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த லான்ச் பண்ண முன்னாடி சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட இந்த ரெண்டு இது இருக்கு இல்லையா, ரெண்டு விங்ஸ் ஆட்டு இப்படி இருக்கும். இது ரெண்டுமே வந்து பிளாட்டா இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இல்ல ஸ்ட்ரெயிட்டா இல்ல சில சுருக்கல் எல்லாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கு ட்ரம் அமுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களோட இது வந்து கசங்கி போயிடும். லைட்டா இந்த மாதிரி அமுத்தி விட்டுருக்குன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து லான்ச் பண்ணி பார்த்தலாம். இப்போ நான் வந்து நம்மளோட இந்த ஹேங் லைடர் நான் வந்து லான்ச் பண்ண போறேன்னா நம்மளோட இந்த ரெண்டு ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஃபிங்கருமே வந்து ஒன்னு வந்து இந்த ஃபிங்கர்ல ஒன்னு இந்த அதாவது ஒன்று வந்து இந்த பாட்டில் இன்னொன்று வந்து இந்த பாட்டில் ரெண்டுமே இப்படி பிடிச்சிட்டு நம்ம வந்து லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து த்ரோ பண்ணக்கூடாது. த்ரோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு கிளைடாக இருந்தாலுமே த்ரோ பண்ணக்கூடாது. இதை வந்து ஒரு நம்ம செய்யக்கூடிய இந்த பேப்பர் பிளைன் மாதிரிலாம் இல்லை. ஸோ இது வந்து ஏர் நம்ம வந்து ஸ்மூத்தாக விட்டுனாதான் அது ஸ்மூத்தாக போய் லேண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். நான் இந்த ஏர்ல ரொம்பவே சூப்பரா பறந்துச்சுல. ஸோ இதே எடுத்துடலாம். ரொம்ப நம்மளோட இந்த ஹேங் லைடர் வந்து ரொம்ப சூப்பரா பறந்துருச்சு. ஸோ நம்மளோட இந்த ஹேங் லைடர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஹேங் லைடரை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து அது மட்டும் இல்லாம நீங்க ட்ரை பண்ணி பார்த்து நீங்க விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா உங்களுக்கு வந்து அப்படியே கிளைட் ஆகி போய் லேண்ட் ஆகும். சரி, இது எப்படி பறந்துச்சு அப்படிங்க மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் எப்படி பறந்துச்சு அப்படின்னு. ஏன்னா இந்த நம்மளோட இந்த ஹேங் லைடர் வந்து பறந்ததுக்கான காரணம், முக்கியமான காரணம்னா இந்த லிஃப்ட் ஃபோர்ஸால தான். இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்னா இது அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு இழுத்து பிடிச்சி கீழே கூடிய ஏர் மாலிகூல்ஸ்லாம் வந்து அப்படியே அவ்வோட புஷ் பண்ணும். இப்போ அவ்வளோ நமக்கு வந்து புஷ் பண்ண மாதிரி ஆகும். இது ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கு, அவ்வோட புஷ் பண்ண மாதிரி ஆகணும், அது அப்படியே மேலே போகும். ஸோ அதனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஃப்ளை ஆகி ஸ்மூத்தாக போய் லேண்ட் ஆகுது. அப்புறமா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்புறமா நமக்கு வந்து டிராக் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ நம்மளால வந்து கிளைடர்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு கண்ட்ரில இன்னொரு கண்ட்ரிக்கு போக முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில இருந்து நம்ம அமெரிக்காவுக்கு வந்து இந்த கிளைடர் வச்சு போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா இது எதிராக வந்து ஒரு டிராக் அப்படியே ஃபோர்ஸ் இருக்கு. இந்த டிராக் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா எதிர் நோக்கி சரியான காத்தடிக்கும். இப்போ காத்தடிக்கும் போது தான் நம்மளோட இந்த ஹேங் கிளைடரை கூட கொஞ்சம் தூரம் தான் பறந்துருக்கும். அதிகமான டிஸ்டன்ஸ் அதனால வந்து பறக்க முடியாது. ஏன்னா இந்த டிராக் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, இதோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி அப்படியே கீழே இறக்கி விட்டுருது. ஸோ இதான் நம்ம வந்து டிராக் ஃபோர்ஸ்னால இதால் போக முடியாது. நம்மளோட ஏர்பிளேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமா போகலாம். ஏன்னா அதுல வந்து இன்ஜின் இருக்கு, ஒரு த்ரஸ்ட் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து முன்னோக்கி இழுத்து அப்படி கொண்டு போயிடும். அடுத்த பாத்தீங்கன்னா வெயிட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வெயிட் ஃபோர்ஸ் பேர நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா,
ஒரு ஏர்கிராஃப்ட் மேல பறக்குது அப்படின்னா அது லேண்ட் பண்றதுக்கான முக்கிய காரணமே இந்த வெயிட் ஃபோர்ஸால தான். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இல்ல அப்படின்னா இல்ல இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த வெயிட் ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னா நம்மளோட இந்த ஏர்கிராஃப்ட் வந்து வானத்திலே போய் நின்றுக்கும், கீழே வந்து வராது. ஸோ இந்த வெயிட் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது கூட வெயிட் எல்லாம் வந்து அதை நம்ம வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்க இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து எல்லா வெயிட்டுமே வந்து இங்க இருக்கனால என்ன ஆகும்னா அது அப்படி இந்த வெயிட்ல கீழே நோக்கி இருக்கு. அதனால இதனால வந்து ஈஸியா கீழே இறக்கி இதை அப்படி லேண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்களும் இந்த ஒரு ஹேங் லைடரை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா பறக்கும். அது மட்டும் இல்லாம இது எப்படி பறந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். Until then, bye guys.